ஹாய் காய்ஸ், மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவில் மிடில் கிளாஸாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் உணவு, உடை, இருப்பிடம் மிகவும் அவசியம். இதில் உணவும் உடையும் சின்ன சின்ன போராட்டங்கள் இல்லாமல் நம்மகிட்ட வந்து சேராது, ஆனால் வந்து சேர்ந்துது. ஆனால் ஒரு கனவு வீடு, நம்ம இந்த வீட்டுக்காக நம்ம வாழ்க்கையவே தியாகம் பண்ணுற லெவல்லலாம் இந்த வீடுகள் அமையுது இல்லையா? அப்படியாப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கட்டுற அந்த சொந்த வீட்டுக்குள்ளே நம்ம வாழ முடியாமல் நம்ம வாழ்க்கை தலையாக திரும்பிச்சுன்னா நம்ம எங்கே தான் போய் வாழ்றது? அப்படி வாழ்ந்து மர்மங்கள் நிறைந்த ஒரு வீடை இன்னைக்கும் காட்சியை கொடுக்குற ஒரு வீட்டை பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை கூடயே வாங்க. இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா பார்த்தாலே பயமுறுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட பேர் தான் F2 பில்டிங். இந்த F2 பில்டிங்கில் நடக்கிற சுவாரஸ்யமான மர்மமான கதைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடக்கல காய்ஸ். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. இந்த வீட்டை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு குடும்பம் கட்டி குடி போயிட்டாங்க. குடும்பத்தில் அப்பா, அம்மா, பொண்ணு 3 பேர் தான். இப்படி வாழ்ந்து அந்த வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு லீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருந்த அந்த பெற்றோர்களோட வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மோதி அந்த ஸ்பாட்ல இறக்குற ஒரு தருவாய் வந்துடுச்சு. கனவு வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக அப்பா அம்மாவோட வாழலாம்னு நினச்சிட்டு இருந்த அந்த பொண்ணோட கனவும் செதஞ்சிருச்சு. அந்த பொண்ணு மட்டும்தான் அதுக்கப்புறம் உயிரோட இருந்திருக்காங்க. இப்படி உயிரோடு இருந்தவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்ற அந்த தனிமையும் வெறுமையும் சூழவே அந்த வீடே நரகம் மாதிரி காட்சியளிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போக கடன் தொல்லைகள் அதிகமாக நச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு டிப்ரெஷன் கூட கூட என்ன செய்யறதுன்னே தெரியவில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் கடைசியில் ஒன்னே ஒன்று தான், அதே வீட்டிலே தூக்கு போட்டு அவங்க இறந்துருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டில் மர்மங்களும் அமானுஷங்களும் எக்கச்சக்கமாக நடக்குது. அதில் முதல் அமானுஷமாக அந்த வீட்டுக்கிட்ட யாராவது போகிறோம் அப்படின்னா செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃபோன் வேலை செய்யாது, ஹேங் ஆன மாதிரி நின்றுடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இன்டர்நெட்டோட கதைகள் இன்னும் வேற லெவலெல்லாம் சொல்லுது. இந்த வீட்டை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு யாரும் ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியும் கத்தி கூப்பாடு போடுற மாதிரியும் அந்த சத்தத்தை கேட்கும் போதே பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. அப்படி கத்தி கூப்பாடு போட்டு அழுகிற அந்த பொண்ணோட அந்த உருவத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தவங்க புத்தி பேதளிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாகவும் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் விட சுவாரஸ்யமான விஷயமா, ராத்திரி 10 மணிக்கு மேலே பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுகளும் கேட்டும் திறக்கப்படுறதாகவும் அதிகாலையில் மறுபடியும் மூடப்படுறதாகவும் சொல்கிறாங்க. நடுவில் திறந்து மூடுறாங்க. உள்ள ஆள் இருக்காங்களா? இல்லைங்க. அந்த வீட்டு பக்கத்தில் ராத்திரி 10 மணிக்கு மேலே பார்க் பண்ண போகிறவங்கள பேய் விருந்தோம்பலுக்காக கதவையும் கேட்டையும் திறந்து விருந்தோம்பலுக்கு அழைச்சி அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்கள போனவங்களாவே ஆக்குறதாகவும் நிறைய கதைகள் சொல்றாங்க. பேய் சமைச்சு விருந்து போடுதா? எக்ஸாக்ட்லி அதுதான் எனக்கும் அதிசயமா இருந்தது. என்னடான்னு பார்க்கும்போது சுற்றுச்சூழல் இருக்கவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, திடீர்னு வீட்டுக்குள்ள யாரும் சமைக்கிற மாதிரி ஸ்மெல் தான் வரும், நாங்கள் அதை பார்க்கறது கூட கஷ்டப்படுவோம், ஆனால் ஸ்மெல்லு மட்டும் பயங்கரமா வரும் அப்படின்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல காய்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சூழ மர்மங்களும் அமானுஷங்களும் இன்னைக்கும் நடந்த வண்ணம் இருக்கு. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவை நான் கொடுக்கும் போது எனக்கு இந்த கதையை படிக்க இன்னும் ஆர்வமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் வாழ்றதுக்கிட்டு இருக்க பக்கத்துல தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தூரம்லாம் இல்லை காய்ஸ். நான் பொதுவாக பீச்சுக்கு போயிட்டு வர பாதையில தான் இருக்கு. நமக்கு தெரியாம நம்ம ஏரியாக்குள்ள இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொன்னேன். உடனே நாங்கள் 2 பேரும் கிளம்பி போனா கூகுள் மேப்ல பின் பண்ணியிருந்த லொகேஷனுக்கு தான் போனோம். கூகுள் மேப்லயும் சரி கூகுள்லயும் சரி கண்டிப்பா F2 பில்டிங் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கும். நாங்கள் அந்த லொகேஷன்ல ஃபாலோ பண்ணி போனா அப்படி ஒரு வீடே இல்லை காய்ஸ். அதுக்கப்புறம் அட்ரஸ் நெட்ல இருந்து தேடி வேற அட்ரஸ்லாம் கிடைச்சி எல்லா இடத்துக்கும் போனா எங்கேயுமே அந்த மாதிரியான வீடு இல்லை. ஆனா உறுதியா சொல்றேன், சென்னையில இந்த வீடு இருக்கு, அதோட அட்ரஸ் தான் எங்க இருக்குன்றது தெளிவா இல்லாம இருக்கு. உங்களுக்கு யாராவது அட்ரஸ் தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நேர்ல போய் நடக்கிற உண்மையில எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்காக சொல்ல ரெடியா இருக்கேன் காய்ஸ். இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம நேர்ல போய் தெரிஞ்சுக்கிறதுல இருக்க சுவாரஸ்யம் மாதிரி வேற எதுலையுமே இருக்காது இல்லையா?
இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதே போல மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவு உங்க எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர்.